சினிமாவில் வரணும் ஆசை, ரொம்ப நாள் சினிமாவில் நடிக்கணும்லாம் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அது பெரிய சான்ஸ் கிடைக்கல. பாரதிராஜா பாலசினிமாலாம் ஒரு வருஷம் போயிருக்கிறேன். வீட்டுக்கா சார்? வீட்டுக்கிட்டு ஒரு வருஷம் டெய்லி போவேன். ஆண் பாவிட்டான்னு பெரிய மாதம் வந்து எங்களுக்கு. அதில் உடனே எனக்கு படமும் கிடச்சிது. அந்த படம் சென்சார் ஆகிடுச்சு, நம்பி கல்யாணமும் பண்ணேன். ஆனால் அந்த படம் வரல, அது நின்று போச்சு. நான் ரவிக்குமார் முன்னாடி, விக்ரம் சார் முன்னாடி நான் டைரக்டர் ஆக்சுவலாக. ஷூட்டிங் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்க 2 ஷாட் எடுத்தேன். ஒருத்தன் வந்து காதலை சொல்கிறான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றான். ஏன் சார்? அதான் கேளுங்க, யாருக்கு நான் கேட்டேங்களா யூனியன் ப்ராப்ளமானு கேட்குறேன். இல்லை சார் ஃபிலிம் இல்லைன்றான். ஃபிலிம் கலர் லேப்லேயே ஃபிலிம் இல்லைன்னா பார்த்துங்க. அப்போ கதை சொல்லிட்டு வந்துட்டேன். அஜித் கேட்டிருக்காப்புல யார் பையன் ரொம்ப அதிர்ஷ்டமானவன், எந்த படம் எடுத்தாலும் வராது, 5 நாள் நின்று ஷூட்டிங்கு, அது 2 நாள் நின்றுடும். இந்த படமே நின்று போன படம் தான், ஒரு வருஷமானோன்னு. அவர் அப்படி சிரிச்சிட்டு பாவம் கொடுங்க அப்படின்னு அப்படி கொடுத்தாரு படம். அதுலேயும் ஃபஸ்ட் நாள் இப்படி ஒரு பிரச்சனை. அமர்க்கலாம், அட்டகாசம், செம கேரக்டர் எல்லாம் படத்தில். அதுக்கப்புறம் ரவிக்குமாரோட ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அதனால் வரலாறு, வில்லன், இப்படி எல்லா படமும் சேர்ந்து போச்சு. அப்புறம் ஆஞ்சநேயா, விக்காட் சகர் நம்ம ஃப்ரெண்டு, அவர் ஆஞ்சநேயில் போடுவார். ஃப்ரெண்டுன்னு அவரை கூட்டுவார். அஜித் ரமேஷ் நான் போட்டுருங்க, அதை பார்த்து கும்பத்தில் எழுதிட்டாங்க, எவர் கிரீன் ஃப்ரெண்ட் ஆஃப் தலை அஜித் குமார் எழுதிட்டாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அஜித்துக்கிட்ட, அஜித் நீ நல்லா டாப் ஆகிட்டே, ஓப்பனிங் பயங்கர ஓப்பனிங் படத்தில் ரஜினிகாந்த் இருக்கிற படம் ஓப்பனிங் வந்துடுச்சு. இப்போ அது நல்ல படங்களை தேர்ந்து நடி, நல்ல ஒரு குடும்ப பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் சினிமாவில் கல்யாணம் பண்ண ஜோடிகள் எப்பவுமே பிரிஞ்சிடும், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். நல்ல குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அட்வைஸ் பண்ணுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு சிலர் மட்டும்தான் டேரக்டராக வந்து நடிகராக ஆவாங்க. இப்போ உங்களை வந்து நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுனே தெரியல சார். காலையில் கொடுங்க, எனக்குன்னு ஒரு கேள்வி எழுந்துட்டே இருந்தது. சரி சார் வந்து டேரக்டர் இன்ட்ரோ கொடுக்கலாமா, இல்லை நடிகர்னு இன்ட்ரோ கொடுக்கலாமா, இல்லை எழுத்தாளர்னு இன்ட்ரோ கொடுக்குறதா? உங்களுக்கு எப்படி சார் பிடிக்கும்? எனக்கு டைரக்டர் தான் பிடிக்கும். ஏன்னா அதில் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்மளோட கிரியேஷன் வந்து மக்கள் மேலே சேரும்போது, அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போதோ, இல்லை ஏதாவது சொல்லும்போதோ, அந்த கமெண்ட் பண்ணும்போதோ நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நடிகரை வந்து பெரிய சந்தோஷம் தான். என்ன பார்க்குறவங்களாம் செல்ஃபி எடுக்கிறதும் கையெழுத்து வாங்குறதும் போகிறது, அது ஒரு பெரிய மாஸ் தான் அது. அதனால் அது ஒரு தப்பான விஷயம் இல்லை. இல்லைனா இல்லை இப்போ இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்க முடியாது இல்லையா. வெறும் டேஷ் மட்டும் ஒரு 4 படம் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆகிட்டு எவ்வளோ காலம் இருக்க முடியும். அதனால் நடிகர்ன்றது நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. டைரக்ஷன் எனக்கு திருப்திக்காக சொல்கிறது, ரைட்டர் இதெல்லாம். சார் இப்போ இந்த சினிமாவுக்கு என்ட்ரி ஆனீங்களா சார், அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். சினிமாவுக்கு என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 வயசு இல்லை 5லேருந்து 6க்குள்ளே ஒரு வயசில் எங்கள் அம்மா வந்து சீன் செட்டப்லாம் வரைஞ்சி வாடகைக்கெல்லாம் விடுவாங்க. நாட்டிய குரூப் வச்சுருந்தாங்க. அவங்களும் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. பக்தமீர் அளவு ஓப்பன கிருஷ்ணனா வருவாங்க. அப்புறம் சக்கரதாயில் நடிப்பாங்க. சக்கரதாய் எங்கள் அண்ணன் குழந்தைய நடிப்பான். வீணகையை வந்து சேத்துல போட்டு மிரிச்சிடுவார், அந்த சீன்லாம் பண்ணுவார். அப்படி இருக்கும். நான் குட்டிக்கு போய் படம் 1964 கேரளா படத்தில் நடிச்சிருக்கேன். அது நேஷனல் அவார்டு ஃபிலிம். அது அப்படி இருக்கும்போது மனோர்பேட்டில் சேர்த்துட்டாங்க நடிகர் RS மனோகர், நாடக காவலர். அவர் வந்து அந்த காலத்தில் வந்து சினிமா மாதிரி காட்டுவார், ட்ராமாவை. அந்த மாதிரி அந்த காலத்தில் காட்டினது நவாப் TS ராஜமாணிக்கம் ஒருத்தர் தான். அதில் எங்கள் பெரிய அண்ணன், இன்னொரு கோபுரம் 2 பேர், சோபனச்சந்திரன், முரளி கலந்தாங்க. அதனால் என்னை இதில் சேர்த்து விட்டாங்க மனோர்பேட்டில். இதுவும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். நாங்கள் அண்டர் வாட்டர் ஷாட்லாம் காட்டுவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுங்க. அப்போலாம் நாடகம் இப்போ நடத்தவே முடியாது. யானை வரும், கோட்டை மனிதல் இடிஞ்சு விடும் செவுத்தில், இப்படிலாம் காட்டுவோம். தண்ணிக்குள்ளே அண்டர் வாட்டர் ஷாட்டில் போவாங்க, பறப்பாங்க, அன்னம் வரும், எல்லாம் நடக்கும். அதெல்லாம் அதிசயம்லாம் நடக்கும். இல்லை எல்லாமே சீன் செட். அப்போல்லாம் எலக்ட்ரானிக் கிடையாது, எல்லாமே சீன் செட் ஒர்க் பண்ணுவாங்க, கம்பி கயிறெல்லாம் வச்சு. அப்படி இருக்கும்போது அதில் சேர்ந்து ட்ராமா நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா. ஒரு 5 வயசில் 6 வயசுலேருந்து ஒரு 9 வயசு 10 வரைக்கும் ஒரு 4 வருஷம் ஒரு 1000 ட்ராமா கிட்ட பண்ணியிருப்பேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். அப்போ என்ன நமக்கு சின்ன வயசில் பிளட்டில் ஊறி போச்சு இல்லையா. அதனால் சினிமாவில் வரணும் ஆசை வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ சினிமாவில் வரணும் ஆசைப்பட்டு அப்புறம் ஒரு ஏஜ் வரும், அடாலசன்ட் ஏஜ் வரும்ல. அப்போ குழந்தையாக கூட முடியாது, குமரனாகவும் கூட முடியாது, அப்படி ஒரு கேஸ் நடக்கும். அப்போ போய் படித்து எக்ஸாம் பண்ணி PUCலாம் படித்தேன். அப்புறம் மறுபடியும் நாங்களே சொந்தமாக சங்கராலயன்ற பேர், சித்தப்பா சங்கர், MV சங்கர் இருக்கார். அவர் தான் முதல் மலையாள படம் டாக்கி மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்தாங்க, பாலன் படம் 1939. அது வரைக்கும் ஊமை படங்கள் தான். ஃபஸ்ட்டு பேசும் படம் மலையாள படம் பாலன் தான். அதில் அவர் தான் ஹீரோ, எங்கள் சித்தப்பா தான் ஹீரோ. அப்படி எங்கள் ஃபேமிலியே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ MG VN ஜானி பார்த்தாங்க,
அப்பாவுடைய அக்கா பொண்ணு அதனால் எல்லாமே சுற்றி எல்லாம் ஃபேமிலி குரூப் தான். இருந்தாலும் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் வரல. நான் தனியாக தான் கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி உழைச்சி முன்னேறி தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படியாவது சினிமாவில் வரணும் ஆசை. ரொம்ப நாள் சினிமாவில் நடிக்கணும்லாம் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அது பெரிய சான்ஸ் கிடைக்கல. பாரதிராஜா பாலசிங் வீட்டுலாம் 1 வருஷம் போயிருக்கிறேன். வீட்டுக்கா சார்? வீட்டுக்கிட்டு 1 வருஷம் டெய்லி போவேன். அந்த சைக்கிள் நீங்கள் கனிராஜில் பார்க்கலாம். நான் ஓட்டின சைக்கிள், பாண்டியராஜன் ஓட்டின சைக்கிளை ஜனராஜ் ஓட்டுவார். கனிராஜில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பெருசாக வாய்ப்புகள் அமையலை எனக்கு. அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் டக்குன்னு பார்த்தா சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் ஹீரோ டைரக்டர் ஹீரோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணேன். அது ரொம்ப காலம் ட்ரை பண்ணேன். அது 3 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் காரைக்குடி நாராயணன் சேர்ந்தேன். அவர்கிட்ட 1 வருஷம் பண்ணேன். 2-3 படம் பண்ணோம். ஆனால் படங்கள் சரியாக வரல. தெண்டலைவான ஒரு படம் பண்ணேன். ஆனால் பெருசாக வரல. ஒரு 5 நாள் ஷூட்டிங் நடக்கும். எஸ்வி சேகர் ஹீரோ. அப்புறம் சரின்னு பார்த்தா அப்புறம் பாண்டியராஜன் கிட்ட போய் சேர்ந்தேன். ஆண்பா விட்டோன்னா பெரிய மாஸ் வந்தது எங்களுக்கு. அதில் உடனே எனக்கு படமும் கிடச்சிது. அந்த படம் சென்சார் ஆகிடுச்சு நம்பி கல்யாணமும் பண்ணேன். ஆனால் அந்த படம் வரல. அது நின்று போச்சு. சார் இப்போ ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு படம் வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சு சென்சார் ஆகி கடைசியில் வரல. அதை தாண்டி எப்படி சார் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அதான் சொல்லுங்க. சென்சார் ஆகி வரல, படம் வரல. அப்புறம் சரின்னு ஒரு 2 நாள் படம் ஒன்று கிடச்சிது. அது யார் கொடுத்தாங்கன்னா ஜெமினி கலர் லேப் கொடுத்தாங்க. ஏன்னா பெரிய குடும்பம் படம் எழுதியிருந்தால் ஒரு 100 days ஓடிச்சு அந்த படம். அதனால் அவங்க ரமேஷ் கணேஷ் டைரக்ட் பண்ணலான்னு ஆசையில் வசனம் எழுதுனால நான் எப்பவும் சும்மா இருக்க மாட்டேன். ஒன்று அசிஸ்டன்டாக வேலை செய்வேன், இல்லை டிஸ்கஷனுக்கு போயிடுவேன், இல்லை ஏன்னா டைலாக்ஸ் எழுதுவேன். இப்படி நிறைய படம். ராஜ்குமார் படம் முதல் பாடல், ராசாத்தி ஒரு நாள் ஒரு படம், ரஃபி டைரக்டரு, அப்புறம் சாகுல் அவருடைய படம் எல்லாமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பேன். டைரக்டர் ஆகிட்டோமே நம்ம இனிமேல் கீழே போகணும் இருக்கக்கூடாது. நான் ரவிக்குமார் முன்னாடி விக்ரம் சார் முன்னாடி நான் டைரக்டர் ஆக்சுவலாக. ஆனால் அப்புறம் அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக போவேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். சின்சியராக ஒர்க் பண்ணுவேன். அதை பார்த்து எனக்கு படம் கிடைக்கும். அப்போ பெரிய குடும்பம் வசனம் எழுதணுன்னு எனக்கு 100 days போனோன்னா அந்த கம்பெனி படம் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி என்னென்னா ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர் அவர். அப்போ டைரக்ட் பண்ண சொன்னால் ரவிக்குமார் சார் இப்போ டைரக்ட் பண்ணுறாங்க. தான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணி சென்சார் பண்ணி வராமல், அதுக்கப்புறம் 5 நாள் படம் பண்ணி அதுவும் வராமல், இந்த படமே 2 நாள் ஷூட்டிங் பண்ணி நின்று போய் முடியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒழுங்காக அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு பசங்களாம் பிறந்துட்டானுங்க, வாடகை கட்டுறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், அதில் போக மாட்டேன் சார். டே பைத்தியக்காரா, உனக்கு ஃபைனான்ஸ் இல்லை நின்று போச்சு. இது அப்படி இல்லை. ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி அப்படின்னு என்ன அர்த்தம்? காசு இல்லைன்னா கூட ஃபிலிம் தான் அப்போ பிரிண்ட் அடித்து விற்றுருவாங்க. அதனால் உனக்கு கவலைப்படாது, தைரியமாக பண்ணுறான்னு தைரியம் பண்ணிட்டேன். யோசிச்சேன் கரெக்ட் தானே, ஃபிலிம் இருக்குல்ல, எப்படி ஃபைனான்ஸ் என்னோட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அது டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி ஜெயராம் மீனை தான் ஃபஸ்ட்டு அதில் ஹீரோயின். மணிவண்ணன் விவேக் நம்ம ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்டு ஹியூமர் கிளப் மூலமாக, கோவிந்தராஜ் மூலமாக. அப்புறம் அங்கே போனேன் ஷூட்டிங். ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்க 2 ஷாட் எடுத்தேன். ஒருத்தன் வந்து காதலை சொல்கிறான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றான். ஏன் சார்? அதான் கேளுங்க, யார் கேட்குறது? நான் கேட்டேன்டா யூனியன் ப்ராப்ளமான்னு கேட்குறேன். இல்லை சார் ஃபிலிம் இல்லைன்றான். எங்கே ஃபிலிம் கலர் லேபரேட்டரி ஃபிலிம் இல்லைன்னா பார்த்துங்க. உடனே மணிவண்ணன் சொல்கிறார், ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கலர் லேபரேட்டரியே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போ டைரக்டரா? அது நின்று போச்சு. அப்புறம் 1 வருஷம் ஸ்ட்ரைக்கு. இப்படியே போராட்டத்துக்கு மேலே போராட்டம் தான். ஆனால் என்ன, நான் எப்போவும் வேலை செய்வேன், எப்போவுமே திங்க் பண்ணுவேன், எப்பவுமே ஸ்டோரி சப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். நான் மண்டைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். பாரதியார் சொன்னார்ல, என் தொழில் கவிதை, அதுமாதிரி என் தொழில் கதை எழுதுறது டிஸ்கஸ் பண்ணுறது அது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விக்ரம் சார் என்னை கூப்பிட்டு அந்த முன்னேற்றத்தில் கொடுத்தல ஒரு கேரக்டர் பண்ணார். அது பெரிய லெவல் ரீச் ஆச்சு. ரீச் ஆனால் அன்றைக்கி ஒரு ஓவர் ரைட்டில் பெரிய காமெடி ஆகிட்டேன். உடனே ரஜினி சார் ஃபோனு, கமல் சார் ஃபோன், எல்லா டைரக்டர் ஃபோன். அப்புறம் பெரிய பிஸியாகி சரி இப்போ அந்த டைம் ஆர்டிஸ்டாக போயிட்டேன். இப்போ அந்த டைமில் அந்த டேரக்டும் பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த நேரத்தில் டைரக்ட் பண்ணுறது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முன்னெடுத்து கொடுத்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் அதை பற்றி கவலைப்படல. நமக்கு டைரக்ஷன் முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சின்ன வேறு கேரக்டர்லாம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலையே. அதனால் பண்ணிவிட்டு முதல் நாள் ஷூட்டிங் அஜித், தேவயானி, ஹீரோலாம் வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் யோசிக்கிறேன். அப்போ விக்ரம் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்க ஒரு 1/2 day வரணும் அப்படின்னு. சார் இல்லை சார் ரொம்ப காலம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அது நின்று போய் 1 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அது நின்று 2 நாள் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். ஒரு கேமராமேனோட அசிஸ்டன்ட் கேமராமேன் வச்சுட்டு போகலாம், நான் டைரக்டர்லாம் எப்படி சார் எடுக்க முடியும்? இல்லை ரமேஷ் நீங்கள் சொல்லிட்டு வாங்க அஜித்துக்கு நான் பேசிக்கிறேன். அவருக்குன்னு அவர் அதை பற்றி அவர் படம் தான் கவலைப்படுவார். நான் அது கட்டுக்கலை. ஆனால் பார்த்தா கார் வருது, மேனேஜர் வராங்க, தொல்லை பண்ணுறாங்க. என்ன வாங்க வாங்க, ஐயோ என்ன விளையாடுறீங்க, ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கா விளையாடு சார், வாங்க சார் 1/2 day தான் சார். அப்படி 1/2 day நிறுத்த முடியுமா ஷூட்டிங்க? ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், என்னடா உனக்கு போனால் ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ நிறுத்திட்டு போகிற திட்டமாட்டார். அப்புறம் பார்த்தா அஜித் வந்தாப்புல, என்ன சார் இந்த மாதிரி பிராய்பிச் அஜித் இந்த மாதிரி வந்து
என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் டே தேவயானி, அஜித், ஹீரா மேக்கப்பெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் அங்கே போய் நடிச்சுருக்கேன். அங்கே போனால் கார்த்திக் என்ன கிண்டல் பண்ணுறாரு, ஏறமெல்லாம் 10 வருஷம் ஒரு படம் கிடச்சிது, அதெல்லாம் விட்டு நடிக்க வரியா நீ அப்படின்னு அவர் கிண்டல் வேறு கம்பளுக்கு சார். ஹாஃப் டே ஆச்சு. மத்தியானம் 12:30 மணிக்கு ஒரு ஷாட் எடுக்கிறார் விக்ரம் சார். என்ன ஷாட்னா, ரோஜா வீட்டு விட்டு தள்ளிடுவாங்க, நாங்கள் 2 வந்து நிற்போம், இனி அப்படி இன்டர்வல் பிளாக். அது அவ்வளோதான், டைலாக் கூட கிடையாது. அதுக்கு என்ன அப்படியே கூப்பிட்டு போயிட்டாரு. நான் என்னடா இதுக்காக நம்மளை கூப்பிட்டு அப்போல்லாம் எனக்கு இந்த படம் இவ்வளோ பேர் லைஃப் கொடுக்க போய் தெரியாது. விக்ரம் சார் என்னை வந்து ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணிட்டார் அந்த படத்தில். அதனால தான் இந்த ரீச் ஆச்சு, இல்லைன்னா ரீச் ஆகிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி விக்ரமன் சார் படத்தில் ஒவ்வொரு சீன் வந்து போயிருப்பீங்களா சார்? ஆமாம், ஒரு சீன் நடிப்பேன். அது என்னென்னா, நான் பேசுகிற கதை சொல்கிற கேரக்டரு, டைரக்டரு இப்படி நினச்சின்னா அவருக்கு என்ன தான் ஞாபகம் வரும். அவன் தான் அசிஸ்டன்ட் கஷ்டப்படுறான் படம் வராமல், அவன் தான் ஃபீலிங்கோடு கதை சொல்லுவான்னு கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு சீன் நடிக்க வச்சு அடுத்த படம் கொடுக்குறேன்னு வரும், இப்படி ஒருத்தரையும் சொல்லுவார். அதே மாதிரி உன்னிடத்துல கொடுத்து கூப்பிட்டாரு. நான் ஒரு சீன் நடிச்சு நான் அடுத்த படத்தை கொடுங்க சார் சொன்னேன். பாப்பா நாளைக்கு இருக்குதுப்பா அப்படின்னாரு. அப்போ ராஜகுமாரன் லிங்கசாமி தான் கோட் ஆகிடுறாரு, ஷாஜகான்லாம். சார் வாங்க நல்ல கேரக்டர் விட்டுறாதீங்க அப்படின்னு. நான் நல்ல கேரக்டர் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அது எப்படி சொல்கிறது, அது தானாக நடந்தது, அவ்வளோதான். நான் நடத்தல, தானாக நடித்தேன் இதில். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது சார். ஒரு காமெடினா அதில் அறிமுகம் ஆகுறீங்க, அந்த இடத்துல வந்து டைட்டில் கார்டு வந்து அது கிடைக்குமா சொல்லுங்க. நான் விக்ரம் சார் சொன்னேன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த படம் ஓடிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடலன்னா சொல்லுவாங்க மணிவண்ணன் ஹிட்டு, கார்த்திக் ஹிட்டு, ரோஜா ஹிட்டு, எல்லாரும் ஹிட், அஜித்து ஹிட். அப்போது அப்படி இருக்கும்போது இவனை போட்டி மூஞ்சியில் போட்டிங்க டைட்டிலு, படம் ஓடுமா தரித்திரம் முடிச்சவனாச்சேன்னு சொல்லுவாங்க சார். அவர் அப்போ ஒரு டைலாக் சொன்னார், அவர் இயற்கையில் சொன்னார், நரி முகத்தில் முடிச்சா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, பூனை குறுக்க போனால் சகனம் சொல்லுவாங்க, ஆனால் வீட்டில் எது வளர்க்குறாங்க, பூனை தான் வளர்க்குறாங்க, நிறைய வளர்க்கலை, போங்க ரமேஷ் அப்படின்னாரு. அப்படி அந்த டைலாக் அவர் வானத்தை போலோடு வச்சார். அப்போ அந்த மாதிரி அது அவருடைய கான்ஃபிடென்ட், நன்றும் தீதும் பெறத்தர வர மாதிரி காசெல்லாம் மேலே போகிற கடவுள் கொடுக்குறாருல, காட் இஸ் டபுள் கிரேட், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை, கடவுள் பார்த்து கொடுக்கத்தாரு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு வந்து அஜித் சார் வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுறப்பா, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க சொல்லியிருக்காரு. அது முதல் நாள் புது டைரக்டரு, என்னை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது, அவர் வந்து பண்ணுறாரு. அது மட்டும் கதை சொல்ல போகும்போது நான் சொல்லிட்டேன் போக மாட்டேன், ஏன்னா காதல் கோட்டை பெரிய ஹிட்டு, ஹீரா தேவயானி நடிச்சு பெரிய லவ் சப்ஜெக்ட். என் படத்தில் அஜித்துக்கு ஒர்க் பண்ணிங்க குழந்தை இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் சொல்கிறாரு, நீங்கள் போய் கதை சொல்லிட்டு வாங்க, நான் பேசிடுவேன் சார். அது லவ் சப்ஜெக்ட் பண்ணுற பையனை கொண்டு நம்ம அப்பா அம்மா கமிச்சா எழுதுங்க, நான் அடிக்க வருவாங்க சார் அப்படி. இல்லை நீங்கள் போய் சொல்லுங்கள், அப்புறம் கதை பிடிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சரி நம்ம வேண்டாம் இருப்பா, அங்கே ஒரு கிண்டியில் ஒரு ஷூட்டிங் நடந்தது, பாலி நினைக்கிறேன். இப்போ கதை சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அஜித் கேட்டிருக்காப்புல, யார் பையன், பையன் ரொம்ப அதிர்ஷ்டமானவன், எந்த படம் எடுத்தாலும் வராது, 5 நாள் நின்று ஷூட்டிங்கு, அது 2 நாள் நின்றுடும், இந்த படமே நின்று போன படம் தான், 1 வருஷமானோன்னு அவர் அப்படி சிரிச்சிட்டு சரி பாவம் கொடுங்க அப்படின்னு அப்படி கொடுத்தாரு படம். அதுலேயும் ஃபஸ்ட் நாள் இப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் பொறுமையாக இருந்தார் அவர், எனக்காக இருந்தார், அது அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ அந்த படத்துல இருந்தால் அஜித் சாருக்கும் உங்களுக்கு அந்த நட்பு வந்து தொடங்குச்சுல சார்? ஆமாம், அந்த படம் மட்டும் இல்லை, அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா உரிடத்தில் கொடுத்து அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அடுத்த படம் நீ வருவேன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா எல்லா படமும் அப்படியே உன்னை கூட என்ன தருவேன், அமர்க்களம், அது சரண் நம்ம ஃப்ரெண்டு பயங்கர, நானும் விவேக் சரண்லாம் இப்போ டியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காதல் மன்னன்லேயே கொடுக்குறாரு சான்ஸ், அதில் சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்டிஸ்ட் ஆனோடனே அமர்க்களம், அட்டகாசம், செம கேரக்டர் எல்லாம் படத்தில். அதுக்கப்புறம் ரவிக்குமார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அதனால் வரலாறு, வில்லன், இப்படி எல்லா படமும் சேர்ந்து போச்சு. அப்புறம் ஆஞ்சநேயா, நிக்காட் சகத் நம்ம ஃப்ரெண்டு, அவர் ஆஞ்சநேயில போடுவார், ஃப்ரெண்டுன்னு அவரை கூப்பிடுவார், அஜித் ரமேஷ் கான போட்டுருங்க, அதை பார்த்து கும்பத்தில் எழுதிட்டாங்க, எவர் கிரீன் ஃப்ரெண்ட் ஆஃப் தலை அஜித் குமார் எழுதிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வீரம் சிவா டைரக்டர் அவர் கூப்பிட்டார். நான் சொன்னேன் சார், நான் அஜித் கூட படம் ரொம்ப நாளாச்சு, நீங்கள் வாங்க, ஃப்ரெண்டுனா நீங்கள் தான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். அதனால் ஒரு பெரிய இது முன்ஜென்ம பலன் சொல்லலாம், ஒருவேளை அப்படி வந்து சேர்ந்துருக்கலாம். இப்போ அதுதான் சார், அஜித் சார் வந்து ஒருத்தரை வந்து ஃப்ரெண்டாக போடுறேன்னா அது வந்து ரொம்பவே ரேராக தான் இருக்கும். ஆமாம், தொடர்ந்து வந்து ரமேஷ் கண்ணா தான் அஜித் சார் கூட வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு. அது எல்லாமே அவர் கூட மறக்க முடியாத இந்த சம்பவங்கள்லாம் இருக்கும், நிறைய இருக்குது, எவ்வளோ சம்பவங்கள் அவர் கூட இருக்குது. இதான் சொன்னேன், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படியே உட்காரது மறக்க முடியாத சம்பவம் தானே நீங்களாலும். அது மாதிரி நிறைய ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நம்ம கூட பேசிட்டே இருப்பார். நான் ஏதாவது டைலாக் படம், இந்த படத்தை பார்த்தலாம் அமக்களத்தை நினைக்கிறேன், இதில் வரலாறுல நினைக்கிறேன், அதில் டைலாக் இல்லை, காதலுக்கு மரியாதை அப்படின்னு டைலாக் ஒன்று பேசுவேன். அது இல்லைப்பா அவனுக்கு தான் சொன்ன மரியாதை அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன வேணால் பேசலாம், சமாளிச்சா பேசிட்டு போவார். நல்ல ஒரு நட்பானவர் அவர். அந்த முதல் படம் இருக்குல்ல, தொடரும் தானே சார், அதில் வந்து அஜித் சாருக்கும் ஹீரா மேமுக்கும் அங்கே ஒரு காதல் போயிட்டு இருக்கா சொல்லுவாங்களே சார்? அப்படிலாம் வெளியில் இந்த சினிமாவில் வந்துண்ணே என்ன வேணால் சொல்லுவாங்கண்ணே, எதை சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாம் பொய், எதுவுமே கிடையாது இந்த மாதிரிலாம்.
அது மாதிரிலாம் இருந்தால் அவங்க வந்து ஷாலினி கல்யாணம் பண்ணுவாரா? ஷாலினிக்கு ஒரு லவ் இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். எப்படி சார் அது? அது அமக்களத்தில் தெரிஞ்சுது. அமக்களம் ஷூட்டிங் செஞ்சு கோட்டையில் எடுக்கிறாங்களா அந்த கேட்டேன் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அங்கே போகிறேன். நான் தான் கொண்டு போய் விடுவேன் ஷாலினி அந்த இடத்துல. வாசு வெளியே வா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரா, உன்னை வந்தோன்னா என்ன வாசு எப்படிங்கிற அப்படின்னு போய் ஷாக் ஆகிடுவான். நீங்கள் ஒன்று ஃப்ரெண்டாக அந்த மாதிரி சீன் அது. அந்த சீன் எடுக்கும்போது தான் நான் சொல்கிறேன் அஜித் நீ நல்லா டாப் ஆகிட்ட, உன் ஓப்பனிங் பயங்கர ஓப்பனிங் படத்தில், அது ரஜினிகாந்த் இருக்கிற படம் உனக்கு ஓப்பனிங் வந்துடுச்சு. இப்போ அது நல்ல படங்களை தேர்ந்து நடி, நல்ல ஒரு குடும்ப பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஏன்னா சினிமாவில் கல்யாணம் பண்ண ஜோடிகள் எப்போவுமே பிரிஞ்சிடும், அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். நல்ல குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அட்வைஸ் பண்ணுறேன். இதை வந்து மானிட்டரில் பார்த்துருக்குறார் சரண். அவர் கூப்பிட்டார், என்ன ரமேஷ் கல்யாணம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அவர் ஒரு குடும்ப பொண்ணாக கல்யாணம் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அட்வைஸ் பண்ணால் அடுத்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது தெரியுமா? ஏன்ப்பா ஷாலினி லவ் பண்ணுகிறாரு, அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்றார். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை. அது ஷாலினிக்கு தெரியும். ஷாலினி பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் பார்த்து சிரிப்பாங்க அந்தம்மா. அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நடிச்சோம்ல ஒன்றாவே. ஒரு பெரிய கிஃப்ட்டு தான்.